Hello friends, welcome to Tamizhan'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பழைய சாதத்துல வத்தல் எப்படி போடுறதுன்னு பாப்போம். இதுவரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. நேத்து நைட் எனக்கு இவ்வளவு சாதம் மிஞ்சிருச்சு. நான் தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். இப்போ இன்னைக்கு காலையில தண்ணி எல்லாம் வடிச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சாதத்தை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். சாதம் மீந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி மீந்த சாதத்தை நம்ம வத்தலா செஞ்சுக்கலாம். இந்த சாதத்தில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்படி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. லேசாக கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கு புளியறது எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸியில் அரைச்சி வச்சிருந்தா சாதத்தை ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி பிளேட்ல பிழிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கு மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. கணிசம் 2 நாள் நல்லா வெயில்ல காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சிச்சுன்னா அதே தனியா வந்துடும். நான் 2 நாள் வெயில்ல காய வச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இது எண்ணெயில போட்டு பொரிச்சிடலாம். கடாயில எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம காய வச்சிருந்த வத்தலை போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டான பழைய சாதத்துல வத்தல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.